முடியல, இந்த வருஷம் கண்டிப்பாக வரேன்னாரு. உங்கள் கையால் 2 குழந்தைங்க பரிசு கொடுங்க நான் சொன்னேன். அதனால் வந்திருக்காரு. அதே மாதிரி தலைவரையும் மீட் பண்ணணுன்னாரு. தலைவர் மீட் பண்ணிட்டாரு. ஏற்கனவே ஒரு பழக்கமுள்ள நாராயண சாரோடையும் இப்போ பேசிட்டாரு அவர். ஸோ ஆமாம் ஆமாம். இப்போ தினேஷ்குமார் அவர் வாழ்த்துறை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேசமணி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், சங்க உறுப்பினர்கள், இங்கே ரெசிடென்சியில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ராஜா சார் வந்து ஒரு 30 வருஷமாக தெரியும். ராஜா சாரோட பையனும் நானும் ஒரே கிளாஸ்மேட். ராஜா சார் மூலிமா நீங்கள் எதை தொடங்கினாலும் இதுக்கு ஒரு பெருமைக்கு சொல்லலை, அது வந்து வெற்றியிலே முடியும். இந்த வெல்ஃபேர் அசோசியேஷனில் ராஜா சார் கிட்ட நான் ஒரு விஷயத்தை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். உங்களுக்கு அப்புறம் இந்த அசோசியேஷனுக்கு ஒரு நல்ல பிரசிடெண்ட்டை நீங்களே தேர்ந்தெடுத்து அவங்கள வளர்க்கணும். ஏன்னா உங்கள் பணி இதோடு முடியக்கூடாது. இந்த பணியை செய்யறதுக்கு இங்கே யாருமே இந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதாவது ஒரு நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஃபேமிலி கமிட்மெண்ட்டை விட்டுட்டு பொது வேலை செய்யறதுக்கு இப்போ யார் ஆள் இருக்காங்க? எது செய்தாலும் அதில் ஒரு பிஸ்னஸ், எது செய்தாலும் இதில் என்ன லாபம் இருக்குன்றது தான் எல்லாரோட மென்டாலிட்டியும். இப்போ எல்லாரும் ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யணும். அவர் என்ன சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்களா? இப்போ இங்கே இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன இந்த சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஏதோ ஒரு நலன் பண்ணணும். அதை ஒரு கருவியாக இருந்தால் இவருக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா இங்கே இருக்க சுற்றி இருக்க அசோசியேஷன் எல்லாருமே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அசோசியேஷன்னா நேசமணி நகரை போய் கேட்டால் ராஜா சாரை பார்த்தா வேலை முடிஞ்சிடும். எது இருக்கோ இல்லையா ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவார். நீங்கள் இந்த விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயம் பர்சனலான ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்க சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணலாம்னா எதனா ஒரு வழி காமிச்சு விட்டுருவார். இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த நேசமணி நகருக்கு உண்மையாகவே ராஜா சார் ஒரு கிஃப்ட். இதை நீங்கள் அவர் கூட எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நீங்கள் ஈஸியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இவருக்கு ஏஜ் ஆகிட்டாங்க, அடுத்த ஸ்டேஜில் இவரே எல்லாத்துக்கும் ஓட முடியாது. இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கும், பின்னாடி வந்து பக்கபலமாக இருக்கும். எல்லா விதத்துக்கும் அவரே ஓட முடியாது, அவரே எல்லா வேலையும் செய்ய முடியாது. இது அசோசியேஷன் மீட்டிங். இந்த அசோசியேஷனில் என்ன வந்து அவருக்கு நம்மளோட பார்ட் என்ன பண்ணலாம், இந்த ஒரு மீட்டிங்கோட போயிடக்கூடாது. அடுத்த இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, இந்த இடத்துல போய் ஒரு மனு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு மனிதனாக சிங்கிள் மேன் ஷோ கிடையாது. இங்கே எல்லாம் ஒன்றுபட்டாதான் இந்த நேசமணி நகரை இன்னும் மேலும் மேலும் இது பெரிய ஒரு அசோசியேஷனாக கொண்டு வர முடியும். எல்லா இடத்துலையும் தெரிய இருக்குங்க. அதே பசங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சொத்து. உங்கள்கிட்ட நீங்கள் இந்த பொருள் எடுக்க முடியாது. உங்களோட கல்வி மட்டும்தான் உங்களோட தரத்தை உயர்த்தும், உங்களோட சூழ்நிலை இருக்கவங்க எல்லாருமே உயர்த்தும். கல்வி ஒன்று மட்டும் இருந்தால் எதுக்கு எல்லாம் படின்னு சொல்கிறாங்கன்னா, படித்தா மட்டும் நம்ம சொத்து சுகம் இருந்தால் ஒரு நாள் இப்படி பார்க்கலாம். டாட்டா பிர்லா டாட்டா எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் சொத்து சுகம் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த சொத்து என்றைக்குமே எல்லாருக்கிட்ட நிலையாக இருக்காது. உங்கள் கல்வி மட்டும்தான் உங்கள்கிட்ட என்றைக்குமே நிலையாக இருக்கும். உங்களை விட்டு அது போகாது. நீங்கள் இருக்கிறப்போ உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் 100 பேர் கொடுத்தாலும் அது குறையாது. பணமாக இருந்தால் கொடுத்தீங்கன்னா 10 பேர் கொடுத்துட்டு பேங்க்கில் 100 ரூபா வச்சுருப்பீங்க, 200 கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிடும். ஆனால் உங்கள் கல்வி குறையுமா? கல்வி குறையாது. கல்வி மட்டும் இருக்கிற சொத்து வந்து நீங்கள் 4 திசையில் போனாலும் கல்வி தான். அது உங்களை என்றைக்குமே காப்பாற்றும். நல்லா படிங்க. உங்களுக்கு தேவையான உதவி என்னை கூட கான்டாக்ட் பண்ணலாம், ராஜா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்பயுமே நம்ம உதவி பண்ண ரெடியாக இருக்கும். இதை எல்லாமே யூஸ் பண்ணுங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நேசமணி நகர் அசோசியேஷனுக்கு